தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே நூருல்லா ஷெரீஃப். Keeping all the political parties aside, this video is definitely about nation's concern. இந்த பதிவானது நாட்டின் பொருளாதார சரிவுக்கான காரணத்தை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க போகின்றோம். அண்மையில் மோடி அவர்கள் 2 அறிவிப்புகளை அறிவித்திருந்தார். ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம், இரண்டாவது ஸ்டாப் பையிங் கோல்டு. இன்று காலை பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கின்றது. டெல்லியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அமலாக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், இந்தியா இஸ் எ நெட் இம்போர்ட்டர். ஆம், நாம் பல பொருள்களை வெளியிலிருந்து இறக்குமதி செய்கின்றோம். அதில் மிக குறிப்பாக 2 பொருட்கள் மிக மிக அதிகமாக இறக்குமதி செய்கின்றோம். ஒன்று க்ரூட் ஆயில், இரண்டாவது கோல்டு. நண்பர்களே, சென்ற ஆண்டை பொறுத்தவரை நாம் இறக்குமதி செய்த தொகையை பார்த்தீர்கள் என்றால் $980 பில்லியன். வேரஸ் வாட் வி ஹாவ் எக்ஸ்போர்ட்டட், நாம் என்ன ஏற்றுமதி செய்தோம் என்று பார்த்தோம் என்றால் இட் இஸ் ஜஸ்ட் $870 பில்லியன். ஸோ எ டெஃபிஷியன்ட் ஆஃப் $120 மில்லியன் நம் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், சுமாராக பார்த்தோம் என்றால் நாம் கோல்டை ஒரு வருடத்திற்கு $72 பில்லியன் நாம் இம்போர்ட் செய்கின்றோம். அப்படி இம்போர்ட் செய்கின்ற இந்த கோல்டானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாவது உதவி செய்கிறதா என்று பார்த்தால் சத்தியமாக இல்லை. காரணம், அது செயினாகவோ டாலராகவோ அல்லது கோல்டு பிஸ்கெட்டாகவோ நம் பீரோக்களில் அலங்கரிக்க மட்டுமே பயன்படுகிறதே தவிர நாட்டின் வளர்ச்சிக்காக அல்ல. ஆகையால் தான் மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஸ்டாப் பையிங் கோல்டு, பிகாஸ் இஃப் வி இம்போர்ட் கோல்டு ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் வி ஹாவ் டு பே பேக். நாம் அவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். அப்போது இந்திய ரூபாயை டாலராக மாற்றி நாம் திருப்பி கொடுக்கும்போது டாலரின் மதிப்பு கூடுகிறதே தவிர இந்திய ரூபாயின் மதிப்பு சிறுக 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 சரிஞ்சு கொண்டே போகின்றது. ஸோ அது ஒரு பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2 இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆம் நண்பர்களே, ஏன் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று பார்த்தீர்கள் என்றால், பெட்ரோல் டீசல் செலவினை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால், ஈரான் வார் இதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாகவும் கருதப்படுகின்றது. கிட்டத்தட்ட 50% க்ரூட் ஆயில் நாம் ஈரானிலிருந்து இம்போர்ட் செய்கின்றோம். அப்படி இம்போர்ட் செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்றால், நம் நாட்டிற்கு சென்ற ஆண்டு மட்டும் $130 பில்லியன் நாம் பெட்ரோல் டீசலை இறக்குமதி செய்திருக்கின்றோம். அதற்குண்டான பணத்தை நாம் கட்ட வேண்டும் என்றால் மீண்டும் நம்முடைய ரூபாயை டாலராக கன்வெர்ட் செய்து தான் கட்ட வேண்டும். ஆக அப்போதும் டாலருடைய மதிப்பு தான் கூடிக்கொண்டே போகிறது தவிர இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து கொண்டே இருக்கின்றது. நம் அனைவருக்கும் தெரியும், ஈரானிலிருந்து அந்த வழியாக வரும் கப்பல்கள் 3000 கப்பல்கள் இருந்த காலம் போய் இன்று வெறும் 191 கப்பல்கள் மட்டுமே இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் $63 இருந்த ஒரு பீப்பாயின் விலை இன்று $110 உயர்ந்திருக்கின்றது. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற விஷயத்தையும் ஸ்டாப் பையிங் கோல்டு என்ற விஷயத்தையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நண்பர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, கீப்பிங் அப்பார்ட் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இட் இஸ் எ நேஷன்ஸ் கன்சர்ன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 அறிவிப்புகளை நாம் சற்று உன்னிப்பாக கவனித்தோம் என்றால் இந்திய பொருளாதாரத்தை நாம் உயர்த்த நம்மால் முடிந்த பணியை நம்மால் செய்ய முடியும். நான் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் சிக்கனம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற பதிவை நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கின்றேன். அவ்வாறு நாம் பெட்ரோல் டீசல் செலவை சிக்கனமாக செலவு செய்யும் பொழுதும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பணியை செய்யும் பொழுதும், ஸ்டாப் பையிங் கோல்டு, ஆம், தங்கத்தை வாங்குவதை சற்று நிறுத்தினால் இந்திய பொருளாதாரத்தை நாம் ஓரளவுக்கு உயர்த்த முடியும். ஆகையால் நண்பர்களே, சிந்திப்போம், செயல்படுவோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நூருல்லா ஷெரீஃப். அகநட்புடன் நன்றி, வணக்கம்.